உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சுலபமான ஒரு ஸ்நாக்கான சமோசா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க வந்திருக்கோம். சமோசாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாவு மடிக்கிறது தான் ரொம்ப ட்ரிக்கியான விஷயமா இருக்கும். நிறைய பேர்த்துக்கு அது சட்டுன்னு வராது. அதுக்கு 3 விதமான சுலபமான டிப்ஸ் குறிப்புகளோடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் இந்த காணொலியில். 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 3 தேக்கரண்டி எண்ணெயை கொஞ்சமாக சூடு பண்ணிக்கணும். இந்த எண்ணெயை தான் நம்ம மாவில் ஊற்றி கலந்துக்க போகிறோம். தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் சூடு பண்ண எண்ணெய் ரெண்டையும் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். அந்த மாவில் அஜ்வைன்னு சொல்லுவாங்க. ஓமம் இருந்தாலும் போடலாம், அல்லது சீரகத்தை நுணுக்கி வச்சு பொடிச்சு வச்சுருந்தீங்கன்னா அதுவும் போடலாம். முழு ஜீரகமும் போடலாம். ஒரு அரை தேக்கரண்டி போட்டுக்கலாம். அந்த மாவை எடுத்து அப்படி பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நிற்கணும். இதுதான் கணக்கு. இப்போது ஒரு எலுமிச்சூட்டில் இருக்கிற தண்ணியை ஊற்றி இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு மேலோட்டமாக பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் மூடி இருக்கட்டும். அடுத்ததான் உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங், அதாவது பூரணம் தயாரிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் உருளைக்கிழங்கு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இது ப்ரான் தொக்கு. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே நம்ம ஒளியலை வரிசையில் போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ப்ரான் கிரேவி, என்ன ப்ரான் கிரேவி மிச்சம் இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துருந்தீங்கன்னாலும் இதே தான், தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இதை வெறுமனே உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சு கூட பண்ணிக்கலாம். நம்ம மசாலாலாம் போட்டுட்டு நான் ப்ரானையும் அரைச்சி இதோடு சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கிறேன். கடுகு போட்டு நல்லா வெடிக்கட்டும். அடுத்ததாக பெருஞ்சீரகம், சோம்பு போட்டிருக்கேன். அப்புறம் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை முழுசாக கலந்துக்கிறேன். இந்த இறால் தொக்கு நேற்று சாகருக்கு பண்ணியிருந்தது. ஒரு 4-5 எண்ணெய் மிச்சமாயிடுச்சு. அதனால் அதையும் எடுத்து அரைச்சி இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து போட்டு ஸ்டஃபிங்காக வைக்க போகிறேன். ஹிஷாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்ருக்கான். இதோ அரைச்சாச்சு. இதையும் அதில் கலந்துக்கிறேன். இதுலேயே மிளகாய் பொடி, பின்ன வரமிளகாலாம் இருக்குது. அதையும் நல்லா கலந்துட்டு ஒரு கருவேப்பிலையும் நல்லா பிச்சு போட்டுக்கிறேன், நல்லா மணத்துக்கு வேண்டிட்டு. நான் பேக் பண்ணி எடுத்துருந்தேன் உருளைக்கிழங்கு. நீங்கள் மஸ்ட் எடுத்துருப்பீங்களே அந்த உருளைக்கிழங்கும், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இறக்கிடலாம். பெருசாக ஒன்றும் மசாலா வேண்டாம். நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். இது ரொம்ப திகட்டாது. இப்போ இந்த மாவு போதுமான அளவு நல்லா ஊறிடுச்சு. இதை கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி அமுத்தி பாருங்கள். விரல உள்ளே போயிட்டு வெளியே வரணும். இப்போ நம்ம சமோசாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு முதல்ல கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா தட்டி பரட்டிக்கலாம். எந்த ஷேப்பில் வட்டமாக பொதுவாக பரத்தணும். அப்புறம் எந்த ஷேப்பில் வந்தாலும் அதை பரத்திட்டு நடுவில் வெட்டி எடுத்துக்கோங்க. கத்தி எந்த இடத்துல படுதோ அந்த 2 இடத்தையும் தான் ஒட்டி விடணும். அப்போ இந்த மாதிரி கோன் மாதிரி வரும். அதை நல்லா அமுத்தி விட்டுட்டு உள்ளே இந்த பூரணம் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு ரொம்ப நிறைக்க வேண்டாம். ஓரளவுக்கு நிறைச்சிட்டு ஆப்போசிட் சைடு, அதாவது எதிரெதிராக இருக்கிறத வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா இது அப்படியே உட்கார மாதிரி உட்காந்துரும். நிற்க வச்சோம் அப்படின்னா விழாது. அப்புறமா ஃபோக்கோ இல்லை முள்கத்தி வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் அங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சமோசா தயாராகிடுச்சு. இது ஒரு வகை பார்த்துட்டோம். இனி அடுத்தது பேப்பர் மடிக்கிற மாதிரி 2ஆக மடிச்சுட்டு அந்த ஓரத்தை மட்டும் நல்லா அமர்த்தி விட்டுடணும். இது ரொம்பவே சுலபமாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் முதல்ல பண்ண மாதிரியே தான். இந்த 2 கப் மைதா மாவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 12 சமோசா கிடச்சிது. நான் 6 எண்ணம் ஃப்ரீசரில் ஜிப்லாக் பேக்கில் போட்டு எடுத்து வச்சிட போகிறேன்.
இனி 3வது முறை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, முதல் மாதிரியே தான். தண்ணி வச்சு ஒட்டிட்டு ஒன்று உள்ளே ஒன்று வெளியேங்கிற மாதிரி ஒட்டிட்டு அப்புறம் மறுபடியும் ஃபோக்கு வச்சு கடைசியில் டிசைன் பண்ணிடணும். அவ்வளோதான். முதல் ஸ்டெப் மாதிரியே தான் இருக்கும். எப்படி பண்ணிங்கனாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அது பண்ணிக்கோங்க. நல்லா சமோசா முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். ரொம்ப சூடாக வேண்டாம், அதுக்குன்னு சூடே இல்லாமலும் இருக்கக்கூடாது. எண்ணெய் ஒரு மாதிரி மிதமான சூட்டில் இருக்கணும். அந்த சமயத்தில் நல்ல சமோசா நல்லா குளிக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி அதில் போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், சமோசாஸ் தயாராகிடுச்சு. பெருசாக எண்ணெய் ஒன்றும் குடிக்காது இந்த சமோசா. கண்டிப்பாக இந்த இஃப்தாருக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.